இருக்க தேவனோட ஜனமே, வனாந்தரத்தில் ஜெயித்து ஒரு விசை சிங்கத்தை கிழித்து ஒரு விசை கரடியை அழித்து சாட்சி. இது எங்கேயுமே சொல்லலை. பார்த்துக்கங்க, தாவீதுக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் கூட கிடையாது. ஐயா வாய் விட்டு சொல்கிறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது. நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆளை தேடும் மனசு இருக்கு இல்லையா, அது நம்ம உருப்பட விடாது. அதை நம்ம தான் கண்ட்ரோலில் எடுத்துன்னு வரணும். எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை, எனக்கு பேச்சு துணை கூட யாரும் இல்லை, யார்கிட்டையாவது சொல்லணும். அன்பு தேடுது இல்லையா, இதில் தான் நாசமாக போகிறோம். இந்த அபிஷேகம் ஒரு பக்கம் போயிடும், ஜீவியம் ஒரு பக்கம் போயிடும், இயேசு ஒரு பக்கம் நிற்பார். அப்புறம் இந்த சிலைகள்லாம் இருக்கிறாரு பார்த்தீங்களா, உலக உருண்டை மேலே சிலையில் எப்படி இருப்பார் இயேசுநாதர். பல நாடுகளில் நான் போகிற பார்த்துருக்கேன். அதை பார்த்துட்டு ஃப்ளைட்டில் போகிறப்ப எல்லாம் தொட்டு கும்பிடுவான். அந்த மாதிரி ஆகிடுவார் இயேசு. இயேசு கல்லாக்கி விட்ருவோம். ஜீவனுள்ள தேவனே நம்ம கல்லாக்கிடுறோம். அவர் நம்மோடு ஐக்கியப்பட வருகிறார். அது வேணாம், மனுஷ சத்தம் வேணும், என்னை லவ் பண்ணணும், எனக்கு ஆறுதலாக பேசணும், எனக்கு கால் பண்ணணும், எனக்கு கை பண்ணணும், அது பண்ணணும், இது அப்புறம் அதே சோதனையாக அப்புறம் ஜப குறிப்பாக வரும். ஏன் தான் இந்த சனியை பார்த்தனோ, நான் ஏன் இந்த ஆளை சந்திக்காமல் இருக்கணும், இந்த பெண்ணை கட்டாமல் இருந்தால் என் குடும்பம் எப்படி வந்திருக்கும், இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இதுக்கெல்லாம் அபிஷேகம் இல்லையா. அபிஷேகம் என்பது உங்களை கர்த்தர் பிரித்து கொண்டு வருகிறார். சொந்த ஜனமாக இருக்கட்டும், அந்நிய ஜனமாக இருக்கட்டும், கையின் பிரயாசமாக இருக்கட்டும், தேவ அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் வந்த உடனே எகிப்தை விட்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் மன அளவில் பார்வோனை வெளியே வருகிறாங்க. பார்வோனை மட்டும் வரல, செங்கலாக இருக்கிற தொழிலை விட்டு வெளியே வருகிறாங்க. which was giving them bread butter jam. 4 சந்ததி ஒரு தொழில் தான் தெரியும். அதை விட்டுட்டு வெளியில் வராங்கன்னா அந்த தொழில் பைத்தியம் விடவே விடாது. ஆமாம், சில பேர் ஊழியத்துக்கு வந்து கூட ரியல் எஸ்டேட் பண்ணுவான். புத்தி போயிடும். திடீர்னு ஜபத்துக்கு கூப்பிட்டாக்கா அவ்வளோதான், வீடு விற்று கொடுத்துட்டு வந்துடுவான். சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறான். ஜபத்துக்கு கூப்பிட்ருக்காங்க, ஐயா வாங்க ஜபம் பண்ணுங்கன்னு, இதெல்லாம் சரிப்பட்டு வரது விற்றுடலான்னு சொல்லிட்டு விற்று இவனே ஒரு மாதிரி பண்ணி விட்டான். இன்னொரு இடத்துல அப்படி தான் ஜபத்துக்கு கூப்பிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்க, ஐயா எனக்கு இந்த வீடே பிடிக்கல, நான் விற்றுற போகிறேன்னு. 12 மணிக்கு சொல்லி அந்த அம்மா ஜபம் பண்ணி அழுவுது. 3 மணிக்கெல்லாம் பையரோடு வந்து நிற்கிறார். 2 சுமோவில், 2 அந்த காலத்தில் சுமோ இருந்துச்சு ஒரு வண்டி. என்ன பையரோடு வந்துட்டாங்க அடிமாட் ரேட்டுக்கு. ஊழிய மனசொன்னா புரோக்கர் வேலை பண்ண சொல்கிறாங்களா? இது போகாது, இது தொழிலுடைய காரியம் வந்து போகாது. அதுலேருந்து வெளில வரணும் ஐயா, இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடும். இதெல்லாம் ஊழியம் ஓடாது, அட்டூழியமாக மாறிடும். அப்புறம் பொண்ணு பார்க்குறது, கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க, ஜபம் பண்ணுங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, நம்பி சொல்கிறது. இதெல்லாம் இவன் உடனே புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இருளை வெளிச்சமாகுது, வெளிச்சத்து இருளாகுது, கசப்பை தித்திப்பா, தித்திப்பை கசப்பா, இப்படி போயிடும். வாழ்க்கையை சொல்கிறேன்.